வணக்கம். நான் உங்க மனநல மருத்துவர் டாக்டர் ஹரிதா. இந்த ஏப்ரல் மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டிசம்க்கு ஸ்பெசிஃபிக்கான அவேர்னஸ் மந்த் தான். லாஸ்ட் வீடியோலயே நான் உங்ககிட்ட ஆட்டிசம் பத்தின ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் குடுக்க போறதா சொல்லியிருந்தேன். ஸோ, இந்த வீடியோல நம்ம வீடியோ சீரிஸோட ஃபர்ஸ்ட் டாபிக் பத்தி பார்க்கலாம். வாட் இஸ் ஆட்டிசம்? ஆட்டிசம தமிழ்ல மன இறுக்கம் அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டிசம்ன்ற வார்த்தையே ஆட்டோஸ் அப்படின்ற ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்து டிரைவ் ஆனது தான். ஆட்டோஸ்னா என்னது? செல்ஃப். அதாவது ஆட்டிசம் குழந்தைங்க வந்துட்டு செல்ஃபா தனக்குன்னு ஒரு உலகத்துக்குள்ள இருப்பாங்க. வெளி உலகத்து கூட இன்ட்ராக்டே பண்ண மாட்டாங்க. அதுதான் கோர் ப்ராப்ளம். ஆட்டிசமை வந்துட்டு மெயினா 3 டொமைனா பிரிச்சுக்கலாம். 3 டொமைன்ல வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கு. என்னென்ன? நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் கம்யூனிகேஷன். சமூக தொடர்புல வந்து பிரச்சனை. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், பேச்சு திறன்ல பிரச்சனை. நம்பர் 3 வந்துட்டு ரிப்பீட்டிவ் பிஹேவியர்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டொமைன் பற்றி பார்க்கலாம். அதாவது சோஷியல் கம்யூனிகேஷன், சமூக தொடர்புல வந்து பிரச்சனை. இந்த சமூக தொடர்புல பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஐ கான்டாக்டை இந்த ஆட்டிசம் குழந்தைங்க வந்து மேட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா என்கிட்ட எப்படி பேசுவீங்க? என்னை நேராக பார்த்து என் கண்ணை பார்த்து பேசுவீங்க. ஆனால் அதுவே ஆட்டிசம் குழந்தைங்க கிட்ட, ஆட்டிசம் குழந்தைங்க நம்ம கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா எங்கேயோ பார்த்துட்டு நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். இல்லை நம்ம ஐ கான்டாக்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டு கீழே பார்த்துட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டு காலிங் பை நேம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நான் ஒரு கூட்டத்தில் இருக்கேன். ஆனால் வந்துட்டு யாரோ ஒருத்தர் என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா நான் உடனே திரும்பி பார்ப்பேன். அது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ நம்ம வந்துட்டு பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்ப்போம். பட் இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு நீங்கள் எத்தனை தடவை அவங்க நேம்ஸை வந்து சொல்லி கூப்பிட்டாலும் அவங்களுக்கு பெருசாக ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்க அவங்க வேலையிலேயே கவனமாக தான் இருப்பாங்க. நம்மக்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. அடுத்து மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் லுக் அட் அதர்ஸ் ஃபேஸ். அதாவது மித்தவங்க முகத்தை பார்த்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி பேசுறது அந்த மாதிரி எதுவுமே பார்க்கவே மாட்டாங்க. அவங்க அவங்க தனியாகவே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்ணை பார்த்து பேசுறது இல்லை, ஒரு ஃபேஸ் பார்த்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறது இல்லை, நேம்ஸ் கூப்பிட்டா திரும்பி பார்க்கறது இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கனால அவங்க தனியாக அலூஃபாகவே இருந்துட்டு இருப்பாங்க. மித்தவங்க கூட இன்ட்ராக்டே பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்க சோஷியலைஸே ஆக மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சோஷியல் கம்யூனிகேஷனில் வந்து ப்ராப்ளம் வரும். ரெண்டாவது டொமைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் டொமைன். இப்போ என்ன ஆகும்? இப்போ வீட்டில் வந்துட்டு ஒரு நார்மல் சைல்டு வந்து எல்லா விஷயத்தையும் எப்படி கற்றுக்கும்? அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும். அவங்க எப்படி வந்துட்டு பேசுகிறாங்கன்றத கவனிக்கும். அவங்க லிப் மூமெண்ட்ஸ்லாம் கவனிக்கும். ஸோ அந்த மாதிரி கவனிக்கிறனால சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈஸியாக கற்றுக்கும். செயல்கள் எல்லாம் அதுவும் திருப்பி அதே மாதிரி இமிட்டேட் பண்ணி செஞ்சு பார்த்து கற்றுக்கும். ஸோ இப்படி தான் நார்மல் சைல்டு வந்து ஒரு வேர்ட்ஸையும் ஒரு சில செயல்களையும் வந்துட்டு கற்றுக்குது. அப்படி இருக்கிறப்ப ஆட்டிசம் குழந்தைங்க வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவோடய இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல, வேற எந்த ரிலேட்டிவ்ஸோடய இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல, அவங்க ஃபேஸையோ இல்லை அவங்க லிப் மூமெண்ட்ஸையோ எதையுமே கவனிக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணாதனால அவங்களுக்கு வந்து ஸ்பீச் டிலே வந்து வந்துடுது, பேச்சுத்திறன் குறைபாடு வந்து வந்துடுது. ஸோ இப்போ பேச்சுத்திறன் குறைபாடு இருந்தால் என்ன ஆகும்? அவங்களால எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஒரு நார்மல் குழந்தைக்கு ஏதாவது வேணும்னா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணும்? அம்மா எனக்கு அந்த ஆப்பிள் வேணும்மா, இங்கே வா, எனக்கு தண்ணி கொண்டு வா, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தனக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கும். ஆனால் இந்த ஆட்டிசம் குழந்தைங்கனால பேச்சுத்திறன் குறைபாடு இருக்கிறனால அவங்களால சரியாக வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, தேவையானது அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனாலேயே அவங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், கோவம் வரும், அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு லவுட் நாய்ஸஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ தேர்ட் டொமைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெப்பிட்டிவ் பிஹேவியர்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட். அதாவது இப்போ ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு லாங்குவேஜ் டிலே இருக்குது, நம்ம அதை தான் இப்போ பார்த்தோம். ஸோ அதனால அந்த மாதிரி லாங்குவேஜ் டிலே இருக்கனால அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஸோ மித்தவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியல. அவங்களே செல்ஃபாக அவங்களே என்டர்டெயின் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவங்க திரும்ப 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 செய்வாங்க. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சர்க்கிளில் நடந்து வந்துட்டே இருப்பாங்க, இல்லை ஓடி வந்துட்டே இருப்பாங்க. கிட்ட 15 டைம்ஸ் பண்ணுவாங்க, 20 டைம்ஸ் பண்ணுவாங்க. ஒரு மீனிங்கே இல்லாமல் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு ப்ளஷர் வந்து கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட். ஒரு சில விஷயத்தில் மட்டும் ஒரு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு கார் பொம்மை அப்படின்னா காலையிலேருந்து மணிக்கணக்காக 20 மணி நேரமாக அந்த ஒரே கார் பொம்மையே வச்சு விளையாடுவாங்க. இன்னொன்று அவங்க காரு ஓட்டி தான் விளையாடணும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியாது.
வீட்டில் அண்ணா அக்கா இருந்தாங்கன்னா அவங்க எப்படி விளையாடுறாங்கன்றத பார்த்து இமிட்டேட் பண்ணியும் விளையாட தெரியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, அந்த காரை வந்துட்டு கார் பொம்மையை உடச்சி அந்த டயர்ஸ் எல்லாம் சுற்றி விளையாடுறது, அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதை திருப்பி திருப்பி சுற்றி விளையாடுறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரே கார் பொம்மை தான் வேணும்பாங்க, அதே கலர் தான் வேணும்பாங்க. அதுக்கப்புறமேல் வந்து ட்ரெஸ்னா எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரெஸ் தான் வேணும், வேற எதுவுமே வேணாம், அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ சாப்பாடு எடுத்துக்கிட்டா பிளான்ட்டாக சாப்பிடுவாங்க. அதில் வந்துட்டு சட்னியோ சாம்பாரோ இந்த மாதிரி ஏதாவது கலந்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிஹேவியர்ஸும் நம்ம ஆட்டிசம் குழந்தைங்க கிட்ட பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தது சோஷியல் கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம், லாங்குவேஜில் ப்ராப்ளம், இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ், இந்த மாதிரி இந்த 3 டொமைன்ஸும் காம்பினேஷனில் வரக்கூடிய ஒரு கண்டிஷனை தான் நம்ம ஆட்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆட்டிசம் பற்றி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இனி அடுத்தடுத்து வர வீடியோஸில் ஏர்லி சைன்ஸ், ட்ரீட்மெண்ட் எப்படி டிடெக்ட் பண்ணணும், இது எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம். தேங்க்யூ.